பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 9 மாதங்கள் தேவனுடைய கிருபையினால் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்முடைய இன்னல்கள் இடையூறுகள் அனைத்திலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வந்தபடினால் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தை நாம் அக்டோபர் மாதம் இதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த அக்டோபர் என்ற வார்த்தை லத்தீன் மொழியில் ஆக்டவ் என்று அழைக்கப்படுகிற வார்த்தையிலிருந்து வருகின்ற ஒரு பதம். அந்த பதத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் 8 என்று அழைக்கப்படுகிறது. 8 என்பது இந்த மாதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இங்கு காணப்படுகிறது. நல்ல அறுவடை திருநாள்கள் கொண்டாடப்படுகிற ஒரு நாட்களாக இருக்கிறது. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக அலைந்து திரிகிற நம்முடைய வாழ்க்கையை கடவுள் இந்த மாதத்தில் மிக மிக அழகாக சொல்கிறார். சங்கீதம் 147 14வது வசனத்தில், உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. இன்றைக்கு சமாதானம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் தனி மனிதனிலிருந்து, குடும்பத்திலிருந்து, நட்புகளிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து சமாதானத்தை இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்குமே சமாதானம் இல்லாத ஒரு நிலை. சமாதானமாக நடத்துவேன் என்று சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் கூட இன்றைக்கு திருச்சபையாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அனைத்திலும் சமாதான சீர்குலைவை உண்டு பண்ணுகிற மக்களாகவும் தலைவர்களாகவும் இன்றைக்கு அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று நாட்களுக்கு முன்பாக நாம் கேள்விப்பட்ட ஒரு காரியம், ஒரு திரைப்பட நடிகருடைய அரசியல் கூடுகைக்கு அநேக மக்கள் உயிரிழந்த நிலை. இப்படிப்பட்ட நிலையில் சமாதானம் என்பது நமக்கு எங்கிருந்து வருகிறது? ஒரு சிறிய சம்பவத்தை நான் இந்த சமாதானத்துக்கு ஆதாரமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு தெருநாய் ஒன்று மிக வயதான காலத்தில் பசியின் வறுமையினால் கொடுமையினால் வாடிக்கொண்டிருந்து அங்கும் இங்கும் அலைந்து ஒவ்வொரு திருமண மண்டபங்கள் இல்லங்களில் அலைகிறது. ஆனால் எங்குமே ஒரு உணவு கூட கிடைக்கவில்லை. திடீரென்று அது நடக்கும் பொழுது ஒரு இலை, எச்சி இலை ஒன்று முன்பாக விழுகிறது. அதை பார்த்தவுடனே அதை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடுகிறது. அதனை தொடர்ந்து அநேக நாய்கள் அதனை பின்தொடர்ந்து ஓடுகிறது. ஓட முடியாமல் ஒரு நிலையில் நின்றுவிட்டு அந்த நாய் இந்த துரத்தி வந்த நாய்களை பார்த்து, இந்த ஒரே ஒரு இலைக்காக நான் 4-5 நாட்களாக போராடி கொண்டிருந்தேன். ஆனால் நமக்கு நாமே இந்த ஒரு இலைக்கு நாம் சண்டை போட்டு அடித்து கொண்டிருக்கிறோம். இது நல்ல காரியமா என்று சொன்னவுடனே துரத்தி வந்த நாய்களில் ஒரு நாய் சொன்னதாம், சமாதானத்தின் கடவுளுக்கு நன்றி என்று சொன்னதாம். ஏனென்று சொன்னால், இந்த ஒரு எச்சி இலைக்காக நாம் ஒருவரை ஒருவர் அடித்து தாக்கி காயப்படுத்தி கொள்வதை விட இந்த இலையை நீயே உண்ணு, சாப்பிடு என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, சமாதானம் என்பது இன்றைக்கு உடைந்து போன உள்ளங்களை நாம் உருவமாக மாற்றுகின்ற பணிதான் உண்மையான சமாதானம். நல்ல சமாரியனாக இயேசு இருந்து அங்கு ஒரு சமாதானத்தை ஒருவருமே அந்த மனிதனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அந்த நல்ல சமாரியனாக இருந்து அவன் இறங்கி அவன் காயங்களுக்கு எண்ணெய்கள் வார்த்து தன்னுடைய வாகனத்தின் மேல் ஏற்றி சென்று சத்திரக்காரன் கையிலே கொடுத்து ஒப்படைத்து செல்லுகிற அந்த உன்னதமான அந்த சமாதானத்தின் கிரியைகள் எவ்வளவு அழகான கிரியைகள்! அந்த கிரியைகளைத்தான் கர்த்தர் இந்த நாளிலே சமாதானம். உன் எல்லைகள், இன்றைக்கு நம்முடைய இல்லங்களை எடுத்துக்கொள்வோம், நம்முடைய சுற்றுப்புறங்களை எடுத்துக்கொள்வோம், நம்முடைய நட்புகளை, உறவுகளை, எல்லாரிடத்திலும் சமாதான சீர்குலைவுகள், சமாதான கேடுகள், சமாதான பிளவுகள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரோ சொல்கிறார், உன் எல்லைகளில் நான் சமாதானத்தை கொண்டு வருவேன். இன்றைக்கு எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னுடைய இல்லம் சமாதானமாய் ஸ்திரப்பட்டிருக்கும். இரண்டாவதாக அவர் சொல்கிறார், ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதத்தில் உச்சிதமான கோதுமை மணியினாலே உன்னை நான் திருப்தியாக்குவேன். நெகேமியா 10:28 கூட ஆரோனின் அறையில் செய்து கொடுக்க தசம பாகத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படி அவர்கள் கோதுமை மணி என்பது சிறப்பானது, அறுவடைக்குரியது, நன்மைக்குரியது, ஆசீர்வாதத்துக்குரியது என்றெல்லாம் திருமறையில் பார்க்கிறோம்.
எருசலேமினுடைய நிறைவு இன்றைக்கு கோதுமை மணியினால் நிறைவு செய்யப்படுகிறது. சங்கீதம் 130 வசனத்தில் பார்க்கும்போது, உமக்கு பயப்படும்படியாக பெருமையான மன்னிப்பு உம்மிடத்திலே உண்டு. நாகும் 1:6 பனி கட்ட வேண்டிய சமாதானம் குளிருக்கு முன் உருவமாக அங்கு காணப்படுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களை, உபாகமம் 4:7 பார்க்கும்போது மகிழ்ச்சி அடையவில்லை என்று சொல்கிறார். என் ஜனங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை தன்னுடைய போஷிப்பினால். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த மாதத்தில் உச்சிதமான கோதுமை மணிகள் உங்கள் வாழ்க்கையில், குடும்பங்களில் உணவு பற்றாக்குறை, ஆகார பற்றாக்குறை, அன்னப்பற்றாக்குறை இல்லாதபடி உங்களை திருப்தியாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அன்றைக்கு சாரிபாத்து விதவையின் ஊரில் ஆண்டவர் அந்த விதவையினுடைய வாழ்க்கையில் அந்த கோதுமை மணியினால் அந்த பிசைகிற களையங்களிலும் எண்ணெய் களையங்களிலும் நீர் குறையாதபடி, எண்ணெய் குறையாதபடி, மாவு குறையாதபடி, மகா வறட்சியான காலங்களிலும் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களுக்கு நிரப்பி கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த மாதத்தில் நம்மையும் அவ்விதமாக தன்னுடைய வலிமையான செழுமையான ஆசீர்வாதங்களினால் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய திருநாமத்தை நாம் இந்த நாளில் புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். பாரூக் தீர்க்கதரிசி புஸ்தகம் 4 வசனத்தில், உடைய உடமையாக சட்டத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்கிறார். எபிரேய மொழியில் சாலோம் என்று அழைக்கப்படுகிற அந்த சமாதானத்தை கர்த்தர் இந்த நாளிலே தனிநபருக்கோ அல்லது குழுவுக்கோ குடும்பத்தினருக்கோ கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவைகள்! கோதுமை மணியின் விளைச்சல் கொழுப்பின் மிகுதியிலும் தரமானதாயும் இருக்கும் என்று நெகேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பாவங்கள், காரியங்கள், சாபங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் வீட்டை விட்டு தூரமாக்கி போடுவோம். நம்முடைய எல்லைகளில் அப்படிப்பட்ட சமாதான பிளவுகளை, சமாதான சீரழிவுகளை உண்டாகிற காரியங்கள் இருந்தால் பிளவுபடுத்தி தூக்கி எறிவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் எல்லைகளில், எங்களுடைய இல்லத்தை சுற்றிலும், என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய சமாதானத்தை விதைத்தருளும். அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, உச்சிதமான கோதுமை மணியும் நன்மையும் அவர்களுக்கு கிடைக்க நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறவர்களாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்யலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் இந்த அக்டோபர் மாதம் முதல் நாளில் இயேசுவே, எவ்வளோ பெரிய கிருபை சுவாமி! இந்த காணொளி மூலமாக என் ஜனங்களை நான் சந்தித்து அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை சங்கீதம் 147:14 வசனத்தின்படி உன் எல்லைகளெல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுவேன், உச்சிதமான கோதுமை மணிகளினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனே, அந்த வார்த்தைகளினால் இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய எல்லைகள் சமாதானமாக இருக்கட்டும், அமைதலாக இருக்கட்டும். அந்த சாலோம் என்று சொல்லப்படுகிற அந்த அமைதி எங்கள் குடும்பங்களிலும், எங்கள் திருச்சபைகளிலும், எங்களுடைய தேசங்களிலும் ஆண்டவரே ஒளி வீசட்டும். ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே, இந்த உணவுக்காக போராடுகிற அந்த பொல்லாத வாழ்க்கை ஆண்டவரே எங்களை விட்டு நீங்கட்டும். உம்முடைய கோதுமை மணியினால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீ திருப்தியாக்கும். ஆண்டவரை இடங்கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும். அன்புள்ள இரட்சகரே, நாங்களே உணவுக்காக அடித்து கொண்டு ஒருவர் அடித்து பதவி மோகத்தில் ஒருவர் அடித்து வீழ்த்தி கீழே தள்ளிக்கொள்ளாதபடி நாங்கள் ஒருவருக்கொரு சமாதானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள, ஆண்டவரை எங்கள் உணவை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரணும். அப்படிப்பட்ட கிருபைகளினாலே எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.